ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கும் விஜய் பார்வதிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் எஃப்ஜே வந்து நடுராத்திரியில் அவ்வளோ கற்றுறாரு. சுபிக்ஷா போயிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. என்னென்ன எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க. நைட் லைட் ஆஃப் ஆகுது. அப்போ கானாவினை தொண்டு இந்த கானா பாக்ஸை நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது எஃப்ஜே அங்கே தான் பார்க்குறாரு, எதுவுமே பேசலை. அப்போ அவர் அங்கேருந்து எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் பார்வதி கேட்குறாரு, என்ன பாரு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. நாளைக்கு வச்சுக்கலாமான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே நம்ம பெரிய ஊர் மாதிரி கத்துறாரு. ஏன்பா கானாவனை தத்தை தானே சொன்னார். அப்போ கேட்கும்போது கம்முன்னு இருந்து இப்போ வந்து ஏன் கத்துற அப்படின்ட்டு பார்த்தா இந்த பக்கம் கானாவனை சிரிக்கிறாரு. லூசு பைய நான் என்ன சொல்லாமல் அவனை சொல்கிறான்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனார். ஒரு நல்லது பண்ணால் இப்படி தான் இந்த பார்வதி இப்படி தான் பண்ணுவான்றாரு. அதுக்கப்புறம் அங்கே சுபிக்ஷா நின்றுருக்காங்க, அங்கே போய் திட்டுறாரு. இப்போ பற்றியா முடியாதுன்றா, ஒரு நல்லது பண்ணால் விடமாட்டா, இதே நீ போய் சண்டை போட வெளியே போய் உடனே வந்துடுவா அப்புறம் சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்ல ஆரம்பித்தது கானா வினோத்து. அதுக்கப்புறமா தான் இவங்க சரி அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. ஆனால் விஜய் பார்வதியை கலாய்க்கிறது என்ன விதத்தில் நியாயம்? என்னையா அது? அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஃப்ஜே சபரி கனி எல்லாருமே விஜய் பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த சூடு தாங்க முடியல. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறது, புரியுதுங்களா? ஒருத்தரை வந்துட்டு அவர் அறியாமல் வந்துட்டு சபரியும் கனியும் ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவருக்கு வந்து நம்ம விஜய் பார்வதி மேலே ஒரு காண்டு இருக்குது. எல்லாம் சேர்ந்து இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொன்னால் கோவம் வர மாட்டுது. அதே விஷயத்த அவங்க சொன்ன விஷயத்த இவங்க சொன்னால் இவங்க மேலே செம்ம காண்டா வர்றாரு. இதுக்கு பேர் தான் வன்மம் எல்லாமே. சரிங்களா? சரி, இதை பற்றி சொல்லுங்கள். எஃப்ஜே கேப்டன் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்பயும் கேப்டன் தான் இருக்கார். இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் பண்ணுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.